எங்க வீட்டுல ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள்னால நான் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமை வந்தது. அப்பவுமே எனக்கு வந்துட்டு ஒரு ஆறுதலா இருந்தது அப்படின்னா நிஜமா என்னோட செவிலியர் துறை தான். அதுல இருந்து நான் மீண்டு வந்தேன். இந்த மாதிரி இப்ப என்னுடைய கஷ்டம் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நான் யோசிக்கிறத தாண்டிலும் இந்த செகண்ட் சாட்டர்டே எல்லாம் எங்களுக்கு ஹாலிடே இருக்கும். அப்பெல்லாம் வந்துட்டு நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தோம் போஸ்டிங்க்கு. ஸோ எப்பயுமே நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போஸ்டிங் போடுவாங்க. ஸோ அந்த டைம்ல நாங்க அப்படி போயிட்டு இருந்தப்போ எனக்கு தெரிய வந்தது ஈரோட்ல இந்த மாதிரி அரசு மருத்துவமனையில பார்த்தோம்னா அட்டெண்டர் இல்லாத பேஷண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு தனியா ஒரு வார்டில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேரிங்க்கு இல்லாத பர்சன்ஸை வந்து நாங்கள் போய் மீட் பண்ண ஆரம்பித்தோம். நானும் என்னோட ஃப்ரெண்டும் போய் மீட் பண்ணுவோம். அவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கூட இருந்து அவங்களுக்கு குளிப்பாட்டி விட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன வேணும் அவங்கள பாத்ரூம் கூட்டிகிட்டு போவோம். ஸோ அவங்களுக்கு எதனா ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நாங்கள் இருந்து செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்படியாக ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதன் பிறகு கொஞ்சம் ஒரு சில ஹோமுக்கெலாம் வந்துட்டு நான் விசிட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி ஒரு சில ஹோமுக்கு போகும்போது அங்கே இருக்கவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கூட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவங்கள குளிப்பாட்டி விடுவோம். அவங்களுக்கு ஃபுட்டு வந்துட்டு நாங்கள் ஏதாவது அங்கே ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து பரிமாறுவோம். அவங்க கூட ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவங்க கூட நம்ம 1 மணி நேரம் உட்காந்து பேசிட்டாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கழுத்தில் பட்டுக்கு செயின் வேணுமா? என்ன பாபு எனக்கு நான் நேற்று கோயிலுக்கு போனேன், அங்கே இல்லை. ஸோ நாங்கள் அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு சில என்ஜிஓஸ்லாம் இருக்கிறது தெரிய வந்தது. அப்போ நாங்கள் இன்னும் சில தன்னார்வல அமைப்புகளில் வந்துட்டு சேர்ந்து நாங்கள் கூட இணைந்து பணியாற்றிட்டு இருந்தோம். நானே என்னோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து. அதன் பிறகுதான் எனக்கு ஒரு 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 சிந்தனை தோன்றுச்சு, இதை வந்துட்டு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்க ஒரு சில ஹோம்லாம் விசிட் பண்ணப்போ அங்கேயும் நாங்க கேட்டோம், இப்படி நாங்க வந்து இந்த மாதிரி ரோட்ல இருக்கிறவங்கள கூட்டிட்டு வரலாமா இந்த ஹோமுக்கு அப்படின்னு. அப்போ அவங்களும் எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பெர்மிஷன் வாங்கணும், நம்ம வந்துட்டு அதுக்கான ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனா இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம ரெஸ்கியூ பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ ஆரம்பத்தில் நாங்கள் வந்து வாலண்டியர் டு நீடி பீப்புள் அப்படின்ற ஒரு நண்பர்கள் குழுவாக சேர்ந்தோம். நிறைய மக்களை வந்து நாங்கள் சந்தித்தோம். சாலையோரம் இருக்கிற ஆதரவற்ற முதியோர்களாகட்டும், மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாகட்டும், எல்லாத்தையும் நாங்கள் நிறைய பேரை போய் சந்திக்க ஆரம்பித்தோம். அவங்களுக்கு என்ன தேவைன்றதை கேட்டோம். அவங்க எதனால் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கன்றத வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணி 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி ஒரு மாத கணக்கில் வந்து அவங்க கூட நாங்கள் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தோம். அதன் பிறகுதான் அவங்கள அந்த இடத்துல இருந்து நம்ம அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு தீர்வுக்கே நாங்கள் வர ஆரம்பித்தோம்.